ஹலோ கைஸ், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தீங்கன்னா ஜாப் இல்லாமல் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு இன்னும் 3 வேஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட ஏதாவது பேசணும் இல்லை டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே வந்து டிஎம் பண்ணிங்கன்னா நான் எப்போ ஆன்லைன் வரணும் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனல் அப்டேட்ஸ் அப்புறம் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற 3 வேஸ்மே பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் ட்ரை பண்ணி ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நீங்கள் உங்களோட ஸ்கில் அப்புறம் ஃபுல் எஃபர்ட்டை போட்டால் மட்டும்தான் மணி மேக் பண்ண முடியும். நான் அது எப்படி பண்ணுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட லிங்க் இருந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும். இதனால் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு கிளைண்ட் நீடோடு இருப்பார். உங்கள் ஸ்கில்லை வச்சு அவங்க கிளைண்ட்டுக்கு நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக ஒரு மணி தருவார். இதாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கும்போது எப்படி ஃப்ரீலான்சிங் பண்ணலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட சாலிடாக ஒரு ஸ்கில் இருக்கணும். ஆப் டெவலப்மெண்ட்டோ இல்லை வெப் டெவலப்மெண்ட்டோ இந்த மாதிரி சாலிடாக ஒரு ஸ்கில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்கில்லை நீங்கள் ஷோகேஸ் பண்ணியிருக்கணும். ஆப் டெவலப்பராக இருந்தீங்கன்னா அதை வந்துட்டு இந்த ஆப்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். வெப் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களோட வெப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணி நீங்கள் காமிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷோகேஸ் பண்ணணும். அப்போ தான் கிளைண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கிளைண்ட்ஸ் வந்துட்டு பிடிக்கணும். லிங்க்டின் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் ஆப்ஸில் போய் இப்படி நான் இந்த ஸ்கில் வச்சுருக்கேன், என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பாருங்கள், நான் உங்களுக்கு கம்மி பேல பண்ணித்தரேன், இந்த மாதிரி ஒரு மெசேஜ் க்ரியேட் பண்ணி ஒரு 50 பேர் யாருக்கெல்லாம் நீட் இருக்கோ அந்த மாதிரி டார்கெட்டான பீப்புளை பார்த்து நீங்கள் மெசேஜ் பண்ணணும். ரேண்டமாக பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணும்போது 1 or 2 கிளைண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஃபஸ்ட்டு கிளைண்ட் கிடைக்கிறது தான் கஷ்டம். ஒரு கிளைண்ட் கிடச்சிட்டாங்கன்னா அவங்க லாங் டர்மாக அவரே வச்சுருக்கலாம். இல்லைனா அவங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி உங்களோட ஒர்க் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரீசனபிளாக சார்ஜ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கில்லுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை விட கம்மியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சார்ஜ் பண்ணுங்கள். அப்புறம் போக போக அதிகமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிமாண்ட் வர்றதை பொறுத்து நீங்கள் வந்துட்டு அதிகமாக சார்ஜ் பண்ணலாமே தவிர ஸ்டார்டிங் டைமில் ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணுங்கள். அப்போ தான் கிளைண்ட்ஸ் வருவாங்க. இதான் வந்துட்டு ஃப்ரீலான்சிங். செகண்ட் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோச்சிங். ஸோ ஆன்லைன் கோச்சிங் வந்துட்டு இப்போ ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்கு. நிறைய புது புது டெக்னாலஜிஸ் வந்துட்டுருக்கு. அதை எவ்வளோ நாள் காசு கொடுத்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் பீப்புளும் ரெடியாக இருக்காங்க. ஆன்லைன் கோர்ஸ் க்ரியேட் பண்ணுற க்ரியேட்டர்ஸும் அது சேல் பண்ணுற பர்சனும் பார்த்திங்கன்னா நல்லா இன்கம் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் கோச்சிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபுளான ஒரு பிஸ்னஸ். அது ரொம்ப ஈஸியாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க 3 வேஸில் ஆன்லைன் கோச்சிங் தான் ரொம்ப ஈஸியானது. இந்த ஆன்லைன் கோச்சிங் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்கில் தெரியும் அப்படிங்கும்போது அது ஒரு டுட்டோரியல் வீடியோவாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அது வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம், யூடமியில் அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இல்லைனா நீங்களே ஒரு உங்களோட கோர்சஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் கோர்ஸஸ் சேல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வகையாக நீங்கள் வந்துட்டு உங்களோட கோர்சஸை நீங்கள் மானிட்டைஸ் பண்ணலாம். ஆன்லைன் கோச்சிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருந்துட்டு இருக்கும். அது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆப் டெவலப்பர் இல்லை வெப் டெவலப்பர் அப்படின்னா அந்த ஸ்கில் இருந்துட்டு நீங்கள் வச்சுருப்பீங்கள, அதை லேர்ன் பண்ணிக்கணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை பீப்புளோ இருந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்காதுன்னு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்கள ரீச் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் அதை வச்சு மணி மேக் பண்ணலாம். தேர்டு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ட் யுவர் ஓன் ப்ராடக்ட். இந்த வீடியோவில் இருந்துட்டு நான் சொன்ன 3 வேஸில் கஷ்டமான வே எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இதில் இருந்துட்டு 2 ஃபேஸ் இருக்குது. ஒன்று டெவலப்மெண்ட், அப்புறம் மார்க்கெட்டிங். நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வச்சு டெவலப்மெண்ட் ஃபேஸை முடிச்சிருவீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மார்க்கெட்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இதில். ஏன்னா மார்க்கெட்டிங் வந்துட்டு இதில் 2 வகையாக பண்ணலாம். ஒன்று விசிபிலிட்டி வச்சு, இன்னொன்று ஏஜென்சி வச்சு. ஸோ விசிபிலிட்டி அப்படின்னா என்னென்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்யூனிட்டி இருக்குது, இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணலாம். நான் இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறேன்னு ஒரு வீடியோ போட்டாலே போதும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 யூசர்ஸோ இல்லை 500 யூசர்ஸோ உங்களுக்கு இருந்துட்டு ஈஸியாக கிடச்சிருவாங்க. இல்லைனா நீங்கள் ஒரு ஏஜென்சி, தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிகிட்ட போய் என்னோடய ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணி தர சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கலாம். இந்த 2 வகையாக நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். பட் இருந்துட்டு மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கேன், அதை நான் டெவலப் பண்ணி நல்லா சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி அதை நான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இது என்னோட பில்ட் யுவர் ஓன் ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக சொதப்பிடும். ஏன்னா மார்க்கெட்டிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். இது ஏன் நான் மார்க்கெட்டிங் ரொம்ப தேவைன்னு நான் ரொம்ப அழுத்தி சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு ஒரு 4 ப்ராடக்ட் டெவலப் பண்ணி ஓன் ப்ராடக்ட் டெவலப் பண்ணி ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணேன். பட் அதுக்கு நான் சுத்தமாக மார்க்கெட்டிங்கே பண்ணல. அதனால் அந்த 4 ப்ராடக்ட்டுமே வந்துட்டு சொதப்பிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட், உங்கள் ஸ்கில் வச்சு டெவலப் பண்ணிட்டீங்க. பட் அதை மார்க்கெட் பண்ணுங்கள். அப்போ தான் யூசர்ஸ் கிட்ட போய் சேரும். ஃபஸ்ட்டு ஒரு 100லேருந்து 500 யூசர்ஸ் பிடிச்சா தான் அது இருந்துட்டு உங்கள் ப்ராடக்ட் இருந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் நிறையா யூசர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டிங்கில் குறை வச்சிடாதீங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 வேயுமே நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு எப்படி ப்ராஃபிட் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரீலான்சிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு டீசென்ட்டான அமௌண்ட் வந்திருக்கு. ஆன்லைன் கோச்சிங்கில் நான் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். அண்ட் ஓன் ப்ராடக்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சொதப்பிடுச்சு. அமௌண்ட் வந்துச்சு, பட் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருந்துச்சு. இது வந்துட்டு என்னோடய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 3 வே சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் எதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடணும், அந்த ஒரு டாபிக் பற்றி எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வே தோணுதோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்பரான உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். பை.